கோலிவுட்ல கிசுகிசுக்கு பஞ்சமே இல்லாத நடிகர்கள்ல தனுஷ் அவர்களுமே ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் இவருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் திருமணம் ஆனாலுமே பல நடிகைகளுடன் இவரை வைத்து பல கிசுகிசுகளுமே தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. த்ரிஷா, தொகுப்பாளினி, டிடி இப்படின்னு இவருடைய லிஸ்ட் நீண்டு கொண்டே போச்சு. தற்போது இவர் விவாகரத்து வாங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. கல்யாணம் பண்ணி இருக்கும் போதே தலைவர் சும்மா இருக்க மாட்டாரு. விவாகரத்து வேற வாங்கிட்டாரு. கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு பல கருத்துக்களுமே இவரை பற்றி சமூக வலைதளங்கள்ல உலா வந்து கொண்டுமே இருந்தது. தற்போது ஒரு சம்பவம் அதற்கு ஏற்றார் போல இவருமே பண்ணிருக்காரு. அதாவது நடிகை மிருணால் தக்கூருடன் நம்ம தனுஷ் அவர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கார் அப்படின்ற தகவல் ஒரு சில மாதங்களாகவே வைரலா போயிட்டு இருந்தது. மிருணால் தக்கூர் வைக்கும் அனைத்து பார்ட்டிகளிலும் கலந்து கொள்வது, அவங்களுடன் நெருக்கமாக புகைப்படம் எடுப்பது அப்படின்னு தனுஷ் அவர்கள் தொடர்ந்து இதனை வாடிக்கையாக வைத்து வருகையில வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி, அதாவது காதலர் தினத்தன்று தனுஷ் அவர்களும் மிருணால் தக்கூருமே திருமணம் செய்து கொள்ள உள்ளாங்க அப்படின்ற தகவல் செம்ம வைரலா போயிட்டு இருந்தது. இதற்கு இரு தரப்புல இருந்தும் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காததால கண்டிப்பாக இது 100% உண்மைதான் அப்படின்னு பல பத்திரிகை ஊடகங்களுமே வெளிப்படையாக இதனை எழுதவுமே ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவத்தை கேட்ட தனுஷருடைய ரசிகர்களோ யாத்ரா லிங்கா அப்படின்னு 2 மகன்கள் இருக்க வேலையில இப்படி ஒரு 2வது திருமணம் உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு பல கேள்விகளையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் எதற்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அமைதியாக அவருடைய வேலையில கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.